ஹலோ எவ்ரிவன், கரண்ட் அஃபேர்ஸில் செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது வந்து கண்டினியூஷன் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கன்க்ளூட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2025 என்ன முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் நடந்தது, அது யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்த செக்ஷன் போயிடலாம், விச் இஸ் ஸ்கீம்ஸ். ஸோ அப்போ நேஷனல் லெவலில் ஓகேங்களா, ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ் என்னது, அது வந்து யாருக்கு வந்து பெனிஃபிட்டாக போகும், யார் அதோட பெனிஃபிஷரி யார், இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஸ்கீம்ஸ் பார்த்துடலாமா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பிஎம் சேத்து ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, நேம் ஆஃப் த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று. இல்லை அதுக்கு வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஸ்கீமோட நேம் முக்கியம். ரெண்டாவது, இது எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்ததுக்கு. ஓகேங்களா, எஜுகேஷனை சார்ந்திருக்கா, விமன் சைல்டு டெவலப்மெண்ட்டை சார்ந்திருக்கா, ஃபிஷரிஸை சார்ந்திருக்கா, பவரை சார்ந்திருக்கா அப்படின்ற மாதிரி எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்து இந்த திட்டம் இருக்குது, இந்த ஸ்கீம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதோட பர்பஸ் என்ன. ஒன்று பெனிஃபிஷரி யார், இல்லை என்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இல்லை நோட்ஸ் அப்படின்னு எதாவது இருக்கா. ஓகேங்களா, ஏதாவது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தின்ற மாதிரி எதாவது இருக்கான்றது பார்க்கணும். இது மட்டும் நம்ம மேஜராக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸை நம்மளால் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மேஜர் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஎம் சேத்து ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ பிஎன் அப்படின்னு கொடுத்தது பிரதான் மந்திரி. ஓகேங்களா, ஹிந்தியில் பிரதான் மந்திரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎம் சேத்து ஸ்கீம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது எஸ்இடியு இதுன்றது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போது இது எந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடர்னைசேஷன் ஆஃப் 1000 ITI இன்ஸ்டிடியூட்ஸ் வித் 60,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் டு பெனிஃபிட் 2 million யூத் ஓவர் 5 years. ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். எஸ்இடியு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது வந்து உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போது நிறைய பேர் ஒரு வருஷத்தில் கிராஜுவேட் ஆகிட்டு வராங்க இல்லையா, சம் thousands ஆஃப் பீப்புள் யூத்ஸ் ஆர் கிராஜுவேட்டட் எவ்ரி இயர். ஸோ அவங்க வந்து கம்பெனிஸை பேஸ் பண்ணி ஓகேங்களா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்காமல் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், அதுக்குண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் எஸ்இடியு சேத்து. ஓகேங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டியூன்றது ஓகே ஃபைன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்இ முக்கியமாக இருக்கக்கூடிய கீவேர்டு வந்து எஸ்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ இது தெரிஞ்சாலும் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லோ இல்லை வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம். இன்னொரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களே வந்து அவங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து எஸ்இடியு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் கீ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சேத்துனா அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி யூத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டார்கெட்னா டார்கெட் வந்து 2 million யூத் ஓவர் 5 years. ஓகேங்களா, ஸோ ஐடிஐ இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 million யூத்துக்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவர் த 5 years. இது பிளான். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது என்னது, செல்ஃபாக பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது தானே ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வரும். நெக்ஸ்ட் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத் இன் பல்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்ம நிர்பார் அப்படின்னா என்னென்னா தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை மிச்சம் இருக்கக்கூடிய பீப்புளை டிபெண்ட் பண்ணியிருக்காம நானே எனக்கு தேவைப்படுறது நானே ப்ரொடியூஸ் பண்ணிச்சேன் அப்படின்னா இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஆத்ம நிர்பார் அப்படின்னு இந்தியாவில் சொல்லுவாங்க, தன்னிறைவு. ஓகேங்களா, ஸோ அப்போது பல்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே செல்ஃப் ரிலேபிளாக இருக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன், ஒரு பிளான் தான் இந்த ஆத்ம நிர்பார் ஃபார் பாரத் அப்படின்றது இந்தியா. ஓகேங்களா, ஃபார் இன் பல்சஸ். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பல்சஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற அந்த மினிஸ்ட்ரி கூட தான் வரும். ஓகேங்களா, ஸோ பர்பஸ் என்னன்றது பார்க்கலாம். முக்கியமான நோட்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வித் 24,000 crore டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் ஃபார்மிங். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நிரந்தரமாக உங்களுக்கு வர மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 24,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஆத்ம நிர்பார் பாரத் வந்து எந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ்க்கு வருது. ஓகேங்களா, எந்த பர்டிகுலர் க்ராப்புக்கு வருதுன்னா பல்ஸ் க்ராப்புக்கு வருது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஓகேங்களா, இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் நோட்ஸ் அதெல்லாம் சொல்லலாம், நியூஸ்னு அதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஃபைன். அடுத்தது இந்தியன் ஏஐ மிஷன். ஆஸ் எ நேம் சஜஸ்ட் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது மாதிரி ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதான் ஷார்ட்டாக நம்ம மீடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபைன். என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ்னு பார்க்கலாமா? ஃபார் அப்ஸ்ட்ராக்ட்ஸ், குளோபல் கால் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆன் ஏ அப்ளிகேஷன் இன் ஹெல்த் சிஸ்டம். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் இல்லையா? ஸோ ஹெல்த் சிஸ்டமில் எப்படிலாம் ஏஐ யூஸ் பண்ணலாம், ஹெல்த் கேரில் எப்படிலாம் ஏஐ யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜிஸில் ஏஐயோட சிங்க்ரனைசேஷன் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கால் பண்ணியிருக்காங்க, கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்தியன் ஏஐ மிஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எதுக்காக வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிஎம் ஸ்ரீ, பிரதான் மந்திரி SHRI. ஸோ அப்போது ஸ்கூல் ரைசிங் இந்தியா. ஓகேங்களா, ஸ்கூல்ஸ் அண்ட் ரைசிங் இந்தியா. ஸோ அதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு ஸ்ரீ அப்படின்னு இருக்கு. ஸோ இட் பிலாங்ஸ் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா எஜுகேஷன் கீழே வருது. ஓகேங்களா, ஃபைன். இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நேஷன் வைட். ஓகேங்களா, ஆஸ் அ நேம் சஜஸ்ட், ரைசிங் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அப்கமிங் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கூல்ஸை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஸ்கூல்ஸ் வந்து நல்லா டெவலப்டாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு நல்லா டெவலப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பயிற்சி பட்டு வர அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக. இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நேஷன் வைட். ஓகேங்களா, ஸோ ஸ்ரீ அப்படின்றது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான். நெக்ஸ்ட் மேக் இன் இந்தியா, அது ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த அந்த ஒரு ஸ்கீம் தான் மேக் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இது எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஸோ டு பூஸ்ட் FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங்லையும் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் ஜாப் கிரியேஷனுக்கும் இது இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நம்மளுக்கு அதிகபட்சமாக நமக்கு டவுட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கிளியர் கிட்ட கொடுக்கும்போது வராது. ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு ஸ்கீம் நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, ஹிந்தியில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அப்போ அந்த கீவேர்டோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒன் திங். ரெண்டாவது, அப்ரிவேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே போதும், அது என்ன மினிஸ்ட்ரிக்குள்ளன்றது நம்மளால சொல்ல முடியும். அதை வச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்றது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஸ்கீமை சார்ந்தது அப்படின்றத நம்மளால பிக் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். லாஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. ஓகேங்களா, மத்ஸ்யா அப்படின்றது உங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வாட் இஸ் இட், பழங்கால அந்த கதைகள்லாம் படிக்கும்போது மத்ஸ்ய அவதாரம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அப்போது மீனை குறிக்கிறதா அது. ஓகேங்களா, ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே தான் வரும் அது. ஓகேங்களா, ஸோ ஃபிஷரிஸோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த மத்ஸ்யா சம்பத யோஜனா. பிரதான் மந்திரி எல்லாத்துலேயுமே பிஎம் வரும், தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா, மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி, டிரான்ஸ்ஃபார்ம் ஃபிஷரி செக்டர்ஸ். ஓகேங்களா, ஓகே, 195 lakh tons ஆஃப் ப்ரொடக்ஷன், 21,000 ப்ளஸ் ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ், எய்ம் டு டபுள் ஃபிஷர்ஸ் இன்கம். ஓகேங்களா, ஸோ அப்போது ஃபிஷர்ஸோட இன்கம், மீனவர்களோட இன்கம்மை டபுள் பண்ணுறது தான் டார்கெட்டாக இருக்குது இந்த சம்பத யோஜனா அப்படின்றது. மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்றது அதோட டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த மீன் வளத்துறையை வந்து பெருகேற்றணும் அப்படின்னா, முன்னேற்றணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கும், ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்காது, நிறைய இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபிஷர்ஸோட இன்கமை டபுள் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டாக இருக்குது. பாப்பா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதை அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் டார்கெட் இயர்னு சொல்லிட்டு ஒரு 2 years 5 years வச்சதுக்கப்புறம் அவங்களே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அது ஆயிடுச்சு அட்டென்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்ற மாதிரி. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது வரைக்கும் இந்த என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தோம், ஒரு வாட்டி தமிழில் பார்த்துடலாம். பிஎம் சேது திட்டம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட குறிப்புகள் இதுதான். ஓகே, ITI கல்வி நிறுவனங்களை நவீனமயமாக்குதல் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளில் 2 மில்லியன் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் கோடி முதலீடு. ஓகே, அடுத்தது பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பாருக்கான பணி. ஓகே, விவசாய அமைச்சகம் கீழே தான் வருது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்க 24,000 கோடி முதலீடு. அதுக்கப்புறம் இந்தியன் ஏஐ மிஷன். ஸோ ஏஐ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் கேர் சுகாதாரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பிஎம் ஸ்ரீ அப்படின்றது உங்களுக்கு இங்கே தமிழில் அப்படியே ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க SHRI அப்படின்றத. ஸோ அது வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன் தான். SH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கூல், ஃபார் ரைசிங் இந்தியா, RI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஓகே, அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா அப்படின்னு இருக்கிறது, அது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி மற்றும் வேலை உருவாக்கத்துக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்றது மீன் வளத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாக புரியுது இல்லையா? ஸோ திட்டத்தோட பேர் என்ன, திட்டம் வந்து எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தது, அதில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை என்ன மாதிரி டார்கெட்டோ இருக்குன்றதை பார்த்துடலாம். அடுத்தது PMIS. ஸோ பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்.
பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ அப்போ இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வரது தான். ஸோ அப்போ படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு பர்டிகுலர் தொழிலில் வந்து நம்ம இன்டர்னாக இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்னாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அந்த ஒர்க் ப்ராசஸ் ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஓகேங்களா, ஃபைன். அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ரொவைட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த யூத் இன் வேரியஸ் கம்பெனிஸ் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, எய்ம்ஸ் டு பூஸ்ட் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ், ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் சொல்ல இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும்ட்டு நான் ஆல்ரெடி எதுக்கு சொன்னேன், ஃபிஷரிஸ் சொன்னேன் இல்லையா, ஃபிஷரிஸ் அப்படின்ற அந்த ஒரு செக்டார் இம்ப்ரூவ் ஆகணும் ஓவரால். அதுக்கப்புறம் ஃபிஷர்ஸோட இன்கம் வந்து டபுள் ஆகணும், அவங்களோட லைஃப் வந்து செக்யூர்டாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய டார்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இன்டர்ன் ஆகணும் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறாங்க. மென்னோட இன்டர்ன்ஷிப்போட ரேட் என்ன இருக்குது, எத்தனை மென் வந்து எத்தனை பாய்ஸ் வந்து இன்டர்னாக வந்து வெளியேறி போகிறாங்க, எத்தனை விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரோஸ் ஃப்ரம் 31 to 41, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டுமே. ஸோ நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு லீப் கொடுத்துருக்காங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து எவ்வளோ பேர் இன்டர்ன் ஆகுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போகிறாங்க, பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிஷன் போஷன் 2.0. போஷன் அப்படின்றது நம்மளுக்கு தமிழில் ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் போஷாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது மால் நியூட்ரிஷனில் நிறைய குழந்தைகள் இறந்து போகிறாங்கன்ற மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த பர்டிகுலர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, டேக்கிள் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மிஷன் போஷன் அப்படின்ற ஸ்கீம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதில் சொன்ன மாதிரி குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. ஓகே, ஸோ கம்பைன்ஸ் போஷன் அபியான் அண்ட் ஐசிடிஎஸ். ஓகேங்களா, கம்பைன் போஷன் அபியான் அண்ட் ஐசிடிஎஸ். ஸோ 2.1 சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி ஒரு ஸ்கீமாக வந்துருது. இப்போ அமல்கமேஷன், ரெண்டு தனித்தனி ஸ்கீமை ஒன்றா கம்பைன் பண்ணி இப்போ ஒரே கோலை வச்சு ரெண்டு பேருமே அவங்க ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ கம்பைன்ஸ் போஷன் அபியான் அண்ட் ஐசிடிஎஸ் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷன் ஃபார் பிரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா, ஸோ பிரெக்னென்ட் விமனுக்காகவும் சரி, லாக்டேட்டிங் மதர்ஸ்க்காகவும் சரி, அண்ட் சில்ட்ரனுக்காகவும் சரி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த மிஷன் போஷன். அடுத்தது ஆஃபர் டேக் ஹோம் ரேஷன் ஃபார் 300 days. ஸோ அப்போ மகப்பேறு பெற்ற அந்த நாள் வந்து 300 நாட்களுக்கு வீட்டுக்கே தேடி வந்து ரேஷன் வரும், நாங்கள் அங்கே போக தேவையில்லை. ஓகே, ஃபைன். ஸோ அப்போது மிஷன் போஷன்றது எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா விமன் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாத்ரு வந்தன யோஜனா, பிஎம் மாத்ரு வந்தன யோஜனா. இதுவுமே வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கூட தான் வரும். மாத்ரு அப்படின்னா நான் தெரியும் இல்லை உங்களுக்கு, ப்ரெக்னென்ட் விமன். ஓகேங்களா, லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாரையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வேர்டு தான் மாத்ரு அப்படின்றது. ஓகே, ப்ரொவைட்ஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, இது எக்ஸாக்டான வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி, மாத்ரு மேட்டர்னிட்டி. ப்ரொவைட்ஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் டு த ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் டு ரெடியூஸ் மேட்டர்னல் அண்ட் இன்ஃபென்ட் மார்டலிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் ப்ராக்ரஸில் இறந்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக, அந்த பர்டிகுலர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மாத்ரு வந்தன யோஜனா. ஓகேங்களா, ஸோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் டு ரெடியூஸ் த மேட்டர்னல் அண்ட் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி. அடுத்தது பிஎம் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. ரோஸ்கார் அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்தியில் கொடுத்துருக்காங்க. ரோஸ்கார் அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட், விக்சித் அப்படின்றது டெவலப்மெண்ட். ஓகே, விக்சித் அப்படின்றது டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம்னு புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது மினிஸ்ட்ரியும் பாருங்களேன், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே தான் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அது கீழே தான் வருது. ஸோ ஜென்ரேட் 3.5 crore ஜாப்ஸ் பை 2027. ஸோ டார்கெட் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2027 இந்த பர்டிகுலர் ஸ்கீம் படி பார்க்கும்போது 3.5 crore பீப்புள் வந்து சிட்டிசன்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க, ஜாப்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்டிவ்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர் சப்சிடிஸும் கொடுத்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா இதில் கீவேர்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும், அதில் முக்கியமானதுன்னு பார்க்கணும். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்ன்ஷிப், அவ்வளோதான், அதுவே டிஃபைன் பண்ணிடும் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், அதோட பர்பஸ் என்ன, அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நோட்ஸ் என்ன, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றது அதுவே சொல்லிடும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது மாத்ரு அப்படின்றது ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் விமன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ரோஸ்கார், விக்ஸ்ன்றது டெவலப்மெண்ட், அது காமனான டேர்ம் தான். எங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, என்ன மாதிரி டார்கெட் வச்சிருக்காங்கன்றதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம். Next, Stand Up India Scheme. Stand Up India Scheme. So this comes under Ministry of Finance. Provides loans to SC, ST and women entrepreneurs for the greenfield enterprise in
ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அண்ட் அலைட் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ அப்போது ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க இல்லையா, வேறு டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்களும் சரி, அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களும் சரி, ட்ரேடில் இருக்கிறவங்களும் சரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. அப்போது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, லோன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ லோன் வந்து எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்களா, அவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆக வராங்களா, ஓகே லெட்ஸ் மோட்டிவேட் தம். விமன் வராங்களா, லெட்ஸ் மோட்டிவேட் தம். அந்த மாதிரி அவங்க வந்து பிரித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியரா. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கீம், அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை என்ன டார்கெட் அப்படின்றத பார்க்குறோம். தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா. ஸோ கார்ப்பரேட் விவகாரங்கள் PMIS அது கீழே வருது. அதுக்கப்புறம் மிஷன் போஷன் அப்படின்றது குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம். அதுக்கப்புறம் மாத்ரு வந்தன யோஜனா குழந்தைகள் வளர்ச்சி பெண்கள் அமைச்சகம். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா தொழிலாளர். ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது நிதி அமைச்சகம். இதெல்லாம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு பர்பஸில் கொடுத்தாச்சு. ஃபைன், நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஸ்வாநிதி. இதில் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்டு, முக்கியமான ஆல்ஃபபெட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ஆத்ம நிர்பார் நிதி. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2020 கோவிட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷட் டவுன் இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். வீட்டில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, கடை வச்சுருக்கவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, வேலைக்கு போகிறவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, கம்பெனி வச்சுருக்கவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு அங்கே இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப கடைநிலை வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தள்ளு வண்டியில் வச்சுருக்காங்க, ரோட்டு கடை வச்சுருக்காங்க, அவங்களும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்வாநிதி அப்படின்றது. ஸ்ட்ரீட் வெண்டார், ஓகேங்களா, தெருக்கல்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கவங்க தான், தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்க தான். ஓகேங்களா, அவங்களுக்காக வந்து ஒரு இன்சென்டிவ், அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்ட்ரீட் வெண்டார் ஸ்கீம். ஓகே, ஸோ இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அப்போ என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். UPI லிங்க்ஸ்டு கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ ருபே கிரெடிட் கார்டு, கேஷ்பேக் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கவரேஜ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 1.15 crore பெனிஃபிஷரிஸ் இதில் இருக்காங்க. லோன் லிமிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த லோன் லிமிட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டி அதிகமாக லோன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், ஆத்ம நிர்பார் நிதி. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வருது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு PM ஜன்தன் யோஜனா. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம 2014 ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்தே இருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து பேங்கிங் அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து உங்களுக்கு அது ப்ரைவேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஃபினான்ஷியலாக நம்மள சஃபிஷியண்டாக வச்சுக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு இன்சென்டிவ்ஸ் கரெக்டாக போய் சேரும். அந்த மாதிரி யாருமே மிடில் லெவலில் யாருமே நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, எங்கேயுமே வந்து தொலைஞ்சு போகாதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டென்ஷனில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஜன்தன் யோஜனான்றது. அஃப்கோர்ஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும். ஓகேங்களா, ஃபைன். இங்கே பார்த்தீங்களா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ரோக்ராம் வித் 56 crore. ஓகேங்களா, 56 crore, 56% அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் பை விமன். ஸோ எடுத்துட்டாங்க, இது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷன், இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலியமா எவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது 56% விமன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் DPD டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இல்லையா, ஃபைன். அது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லாம் வந்துருக்கு. ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன், யாருமே வந்து ஒதுக்கி விடப்படலை, எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கனால, அக்கௌண்ட்டில் காசு இருக்கனால அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரெடியூஸ்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன். ஓகே ஃபைன். ஸோ அப்போது ஜன்தன் யோஜனா அப்படின்றது எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்ப்ரீ. ஓகேங்களா, ஸ்ப்ரீ. ஸோ அப்போ இது வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்றது ரொம்ப முக்கியமானது. ஒன்று எம்ப்ளாயர், இன்னொன்று எம்ப்ளாயி. ஓகேங்களா, இது வந்து ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, எம்ப்ளாயர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, எம்ப்ளாயீஸையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க கம்பல்சரியாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ESI. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ்க்கு கொண்டு வர சொல்லுது. ESI ஆக்ட் படி எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, எம்ப்ளாயர்ஸையும் சரி எம்ப்ளாயீஸையும் சரி அவங்களே ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, எல்லாருமே இன்க்ளூட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் வரும்போது ஹெல்த் வைஸு உங்களுக்கு வந்து ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் ஸ்ப்ரீ அப்படின்ற ஸ்கீம், SPREE. ஓகே, ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும். அஃப்கோர்ஸ் வந்து லேபர் தானே எல்லாருமே, ஸோ எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஸோ திஸ் இஸ் டு ப்ரொமோட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எம்ப்ளாயிஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அண்டர் ESI ஆக்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். அடுத்தது ஃபாசல் பீமா யோஜனா. ஓகேங்களா, ஃபாசல் பீமா, இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே,
இது வந்து இதுவுமே 2014 இஃப் ஐம் நாட் ராங் 2014 இருக்குது ஃபசால் பீமா யோஜனா. ஸோ இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அஃப்கோர்ஸ் இது வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கிட்ட தான் வருது. ஓகேங்களா. ஸோ 10 வருஷமாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக உங்களுக்கு 2014 இருக்குது. ஸோ ரெவ்யூ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்குது. ஓகேங்களா. நான் லோனி ஃபார்மர்ஸ், ஓகேங்களா, லோன் எடுத்த ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லாமல் லோன் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஓவராலாக க்ரோத்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ரீச் ஹேஸ் ஃப்ளாட்டண்ட். இப்போ வந்து ஒரு நடுநிலையே அச்சுவேரி நடுவில் நல்ல பூஸ்ட் நல்ல க்ரோத் ஆகி நிறைய லோன் எடுத்தவங்களுக்கு அவங்களோட கிராப் இன்ஷூர் ஆகிற மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போ பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டண்டாக ஸ்டடியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 10-year review ஷோஸ் ப்ராக்ரஸ் இன் கவரிங் நான் லோனி ஃபார்மர்ஸ். குட். நெக்ஸ்ட் PM ஜன் தானிய கிருஷி யோஜனா. ஓகேங்களா. கிருஷி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா. PM தானிய கிருஷி யோஜனா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6-year plan to enhance agriculture in 100 low performing districts. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா யாரெல்லாம் லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவையோ அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரண்டி பண்ணுறாங்க. ஓகேங்களா. 6-year plan எவ்வளோ கொடுக்குறாங்க per year 24,000 crore to enhance agriculture in 100 low performing districts via crop diversification. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஏரியாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். கிராப் டைவர்சிஃபிகேஷன். ஒரு ஃபார்மர் வந்து அவங்க வச்சிருக்கிற நிலத்தில் ஒரே ஒரு கிராப்பு அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அதே நேரத்தில் என்னென்ன மாதிரி வேறு கிராப்பை விளைவிக்கலாம். ஸோ சம்மரில் இந்த கிராப்பை விளைவிக்கலாம், அதுக்கப்புறம் வெயில் வரலையா வின்டரில் இந்த கிராப்பை விளைவிக்கலாம், நல்ல மழை பெய்யுதா அப்போ அந்த கிராப்பை விளைவிக்கலாம். அப்படின்னா அதே நேரத்தில் நம்மளுக்கு நிறைய டைவர்ஸ் கிராப் யூஸ் பண்ணும்போது அந்தந்த நேரத்தில் நம்மளால் பெனிஃபிட் அடைய முடியும், அது கொண்டு போய் விற்க முடியும், அதனால நம்ம வந்து லாபம் பெற முடியும். அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி நாலேஜ்லாம் வந்து புகுத்துறாங்க. அதுக்கப்புறம் இரிகேஷன். ஓகேங்களா. வாட்டர் சம்மந்தப்பட்டது இரிகேஷன் கிரெடிட். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்றத என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலான்றதை பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ தானிய கிருஷி யோஜனா. இதில் கீவேர்ட்னு பார்க்கும்போது கிருஷி. ஓகே. தமிழில் பார்த்துலாம் ஒரு வாட்டி. ஸோ PM ஸ்வாநிதி வீட்டு வசதி அமைச்சகம். அதுக்கப்புறம் பிரதம ஜன் தன் யோஜனா அப்படின்றது நிதி அமைச்சகத்தில் உள்ளது. ஸ்ப்ரீ அப்படின்றது உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி எல்லாருமே இன்க்ளூசிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயர்ஸும் சரி எம்ப்ளாயீஸையும் சரி. ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்றது உங்களுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டேன். ஸோ விவசாய அமைச்சகம் கீழே வரும். தானிய கிருஷி யோஜனா அப்படின்றது அதுவும் விவசாய அமைச்சகம் கீழே தான் வரும். இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை யார் டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து போயிடலாமா? கிளியரா? ஃபைன். நெக்ஸ்ட்டு அதிடி. ஓகேங்களா. ஃபைன். ஸோ இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ பவர் கீழே தான் வருது. 1000 crore ஸ்கீம் டு இம்ப்ரூவ் இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகேங்களா. எனர்ஜி எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம். ஓகே. எனர்ஜி எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸ்மால் அண்ட் மினி என்டர்பிரைசஸ் அக்ராஸ் 60 clusters and 14 sectors targeting 30% to 50% எனர்ஜி சேவிங்ஸ். ஸோ எனர்ஜி வந்து சேவ் பண்ணுறது கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் அது அதித்தின்றது. ஓகேங்களா. ஸோ 1000 crore ஸ்கீம் டு இம்ப்ரூவ் இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சி தான் முக்கியமான கீவேர்ட்னு பார்க்கும்போது எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகே. ஸோ பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வருது. நெக்ஸ்ட் ஜெய்ஹிந்த். இது வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ இது யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. டார்கெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா 9 to 12 இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன மாதிரி அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஸ்கீம். ஓகேங்களா. திஸ் ப்ரோக்ராம் டார்கெட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி 9 to 12 and addresses challenges like lack of digital access, unfamiliarity with the online admission process. ஸோ ஆன்லைனில் அட்மிஷன்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி நாலேஜ் வந்து புகுட்டுறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. ஓகேங்களா. ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் இது வருது. நெக்ஸ்ட் நவ்யா. ஓகேங்களா. நர்ச்சரிங் ஒகேஷ்னல். ஓகே ஃபைன். நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ ஒகேஷ்னல் ட்ரைனிங். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒகேஷ்னல் ட்ரைனிங் யாருக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா யங்கு அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு தான் இந்த ஸ்கீம் போய் சேருது. டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ். என்ன மாதிரி கேர்ள்ஸ்? காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸா, ஒர்க்கிங் விமனா, லாக்டேட்டிங் விமனா, ப்ரெக்னென்ட் விமனா அப்படின்லாம் பார்க்கும்போது, இல்லை ஓல்டேஜ் எல்டர் விமனா, சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அடலசன்ட் யங் கேர்ள்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ NAVYA. ஓகே. ஸோ நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் giving occasional training for young adolescent girls. ஓகே. ஸோ எந்தெந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேங்களா. ஸோ நவ்யா வில் ப்ரொவைட் ஒகேஷனல் ட்ரைனிங் இன் நான் ட்ரெடிஷனல் ஜாப் ரோல்ஸ் இந்த கேர்ள்ஸ் ஏஜ்டு 16 to 18. அடலசன்ட் சொன்னா இல்லையா, 16 to 18 ஏஜ் குரூப் உள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு தான் வருது.
இந்த ஸ்கீம். என்ன பண்ணுறாங்க, ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுதான் மெயின் பாயிண்ட், ஒகேஷனல் ட்ரைனிங். ஸோ அப்போது கீவேர்டுன்னு பார்க்கும்போது VYA, அடலசன்ட் கேர்ள்ஸு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, யங் கேர்ள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு SIGHT, சைட். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு, ஓகேங்களா, ஹைட்ரஜன் டிரான்சிஷன், க்ரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ அப்போது எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ மினிஸ்ட்ரி ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே. ஸோ லேண்ட்மார்க் க்ரீன் அமோனியா டெண்டர். ஓகேங்களா, அமோனியா டெண்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. அண்டர் சைட் ஸ்கீம் டு டீகார்பனைஸ் இந்தியாஸ் ஃபர்டிலைசர் செக்டர். ஓகேங்களா, டு டீகார்பனைஸ் இந்தியாஸ் ஃபர்டிலைசர் செக்டர். ஓகே. ஸோ பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, SIGHT. ஓகே, க்ரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ இதுதான் கீவேர்டு. இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கீழே வருது. ஸோ என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டீகார்பனைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெர்டிலைசர் செக்டரில் இந்த ஒரு பர்டிகுலர் அமோனியா டெண்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது விக்சித் கிருஷி சன்கால்ப் அபியான். ஆல்ரெடி சொல்லிட்டேன், விக்சிட்னா டெவலப்மெண்ட்டு, கிருஷி அப்படின்றது உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். என்ன மாதிரி வெல்ஃபேர் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த கோல் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியன் ஃபார்மிங் வித் ஹெல்ப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அவங்க வந்து செலுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அக்ரிகல்ச்சரில், டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அக்ரிகல்ச்சரில் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலிமா அந்த ஃபார்மர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் கொண்டு போய் சேர்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது தமிழில் பார்த்துடலாம். ஆதித்யா அப்படின்ற ஸ்கீம் வந்து மின்சார அமைச்சகத்துக்கிட்ட வருது. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி ஸ்கீம் இது. ஜெய்ஹிந்த் அப்படின்றது எஜுகேஷன். ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் குறிப்பாக வந்து 9 to 12 இருக்கக்கூடிய ஸ்கூலில் டிஜிட்டல் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறது கொண்டு வரது. நவ்யான்றது ஸ்கூல் கேர்ள்ஸுக்காக கொண்டு வரது. ஓகேங்களா, ஒகேஷனல் ட்ரைனிங் கொண்டு வரது. சைட் அப்படின்றது திருப்பி எனர்ஜிக்காக தான். ஸோ அப்போ வந்து க்ரீன் டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா, கார்பன் எமிஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக டீகார்பனைஸ் பண்ணிவிட்டு அமோனியா டெண்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபார்மர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றத யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸை எப்படி வந்து பெனிஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா ஃபைன். ஸோ இது வரைக்கும் ஸ்கீம்ஸு கவர்மெண்ட் பேஸ் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.